இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் அஸ் எ மல்டி லேக்ஸ் ஃப்ரீலான்சர் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த ஜேர்னியில் நீங்கள் இப்போ எடுத்து வைக்க போகிற ஜேர்னியில் எடுத்து வச்சிருக்க ஜேர்னியில் நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிக்கும் போதும் சரி, கிளைண்ட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறதுலையும் சரி, டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த ப்ராசஸ் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் நான் பண்ணி கற்றுருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ஓவர் ப்ராமிசிங் அண்ட் அண்டர் டெலிவரிங். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா லேஸ் பேக்கெட். 5 ரூபா கொடுத்து இவ்வளோ பெரிய பேக்கெட்டு ஷைனியாக இருக்கே, லேஸு, ஏகப்பட்ட சிப்ஸ் பேக்கெட்டு வச்சுக்கோங்களேன். சிப்ஸ் பேக்கெட்டு, அப்புறம் இது நம்ம லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் பேக்கெட்லாம் இருக்கும் இல்லையா, 5 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்து வாங்குவோம்ப்பா, இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு திறந்து பார்த்தா உள்ள 4 இருக்கும். 4 தந்துருப்பான். அதுதான் கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓவர் ப்ராமிசிங் அண்ட் அண்டர் டெலிவரிங். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக பேக்கேஜாக இருக்குது, இவ்வளோ எதிர்பார்த்துருப்போம். ஆனால் திறந்த உடனே 4 தான் இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா. சே, 4 வச்சிருக்கான் அப்படின்ட்டு தான் தின்னுவோம், வேறு வழி இல்லாமல் தான் தின்னுவோம். ஆனால் அதுக்கெல்லாம் பழகிட்டோம். ஆனால் அதுதான் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். அது பண்ணவே கூடாது நம்ம. ஓகே, நம்மளுக்கு 5 ரூபா கொடுத்து வாங்கினாலும் போதுன்ற அளவுக்கு இருக்கணும். அது இப்போ 5 ரூபாய்க்கு இவ்வளோ தராங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து நான் அதை பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஓவர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு தூண்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ரிஜெக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே உங்கள் கிளைண்ட் ஜேர்னியில், அதாவது அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போதும் சரி, ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட விற்றதுக்கப்புறமும் சரி, அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணும்போதும் சரி, உள்ளத்துலேயும் நீங்கள் ஓவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு அண்டர் டெலிவர் பண்ணக்கூடாது. எப்போவுமே அண்டர் ப்ராமிஸ் பண்ணி ஓவர் டெலிவர் பண்ணணும். நான் 5 ரூபா சிப்ஸ் பேக்கெட் தான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனால் ஆக்சுவலாக 100 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு விஷயத்தை கொடுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், பா சூப்பராக பண்ணியிருக்காண்டா, இவன் தானே அதை பெஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் எல்லா இடத்துலையும் சரி. ஸோ அந்த தாட்டை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதை நோக்கி நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லா இடத்துலையும். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிக்கும். ஓகே, யோசிச்சு பாருங்கள், இந்த லேஸ் பேக்கெட்டில் உள்ள நீங்கள் சாப்பிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதை போய் கடைக்காரன் கொடுங்க, உங்களுக்கு இன்னொரு லேஸ் பேக்கெட் தருவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா உங்களுக்கு. அதை எடுத்து போய் நீங்கள் ஆக்சுவலாக கடைக்காரன் கொடுக்குறீங்க, அவன் வந்து இன்னொரு லேஸ் பேக்கெட் தரான், வா 5 ரூபாய்க்கு 2 லேஸ் பேக்கெட்டா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா. அந்த சந்தோஷம் தான் உங்கள் கிளைண்ட்டுக்கு வரும் நீங்கள் அண்டர் ப்ராமிஸ் பண்ணி ஓவர் டெலிவர் கொடுத்தீங்கன்னா. ஓகே, நான் எடுத்தோடனே இவ்வளோ ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருவேன்ட்டு மட்டும் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே அப்படி தான். நான் கொஞ்சம் தான் ரிசல்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசல்ட் கொடுத்து வச்சுக்கலாம், சும்மா சூப்பராக இருக்கும். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ஏகப்பட்ட பேர் படம், நம்ம தமிழ் சினிமாவில் படத்துக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு பெருசாக பில்டப் கொடுத்துட்டு படத்தில் கடைசியில் ஒன்றுமே இருக்காதுல்ல. அதுதான் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓவர் ப்ராமிசிங் அண்ட் அண்டர் டெலிவரிங். லிங்குசாமியெல்லாம் இதில் பண்ணார்ல, கற்றுக்கிட்ட மொத்த வித்தையெல்லாம் இறக்கி வச்சுருக்கேன்ட்டு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி பயங்கரமாக அப்பவும் ட்ரோல் பண்ணாங்க வர. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக கங்குவாலியும் பயங்கர ட்ரோலுக்கு உண்டானாங்கல்ல. நான் 2000 கோடி வந்துடும் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு அப்புறம் போய் உள்ளே போய் படத்தை பார்த்தா படத்தில் ஒன்றுமே இருக்காது. இதுக்கு எதுக்கு அவன் இப்படி பில்டப் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஏமாறுறீங்க இல்லையா. இதே இது அவங்க ப்ரொமோஷனை படத்துக்கு முன்னாடி நாங்கள் நல்லா எடுத்து வச்சுருக்கோம், நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போயிருப்பீங்க. படம் பார்த்த உடனே படம் சூப்பர்ப்பா அப்படின்ட்டு வந்திருப்பீங்க. படம் ஆக்சுவலாக இருக்கிறது தான். ஓகே, நீங்கள் அதை எவ்வளோ மிகைப்படுத்தி சொன்னாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அதான். விஜய் நிறையா இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா, படம் அது வந்திருக்குங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு படத்தை பற்றி விஜய் பேசவே மாட்டோம். அந்த இதுதான் ஓவர் ப்ராமிசிங் அண்டர் டெலிவரிங். படம் சூப்பராக அவன் எடுத்து வச்ச படம் எதுவாக இருக்கும், கோட்டாக இருக்கும், மெர்சலாக இருக்கும், ஏதோ ஒரு சூப்பரான படமாக இருக்கும், லியோவாக இருக்கும், சூப்பரான படமாக இருக்கும். ஆனால் படத்தை பற்றி விஜய் சொல்ல மாட்டோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஸோ அதுதான் உண்மை. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓவர் ப்ராமிசிங் அண்ட் அண்டர் டெலிவரிங். ரைட், செகண்ட் பாயிண்ட், நாட் கம்யூனிகேட்டிங் கிளியர்லி. ஏகப்பட்ட தப்பு நிறையா. இது கிளைண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். ஓகே, இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா பல வருஷமாக பண்ணிட்டே வரீங்க, எல்லாம் தெரியும். கிளைண்ட்ஸுக்கு இது எதுவுமே தெரியாது. நீங்கள் அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்ட்டு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஆரம்பத்துலேயும் சரி, ப்ராஜெக்ட்ஸ் விற்கிறதுக்கு முன்னாடி சரி, ப்ராஜெக்ட் விற்றதுக்கப்புறமும் சரி, டெலிவர் பண்ணதுக்கப்புறம் சரி, எல்லா இடத்துலையும் கிளைண்ட்டை வந்து எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஷார்ட்டாக குயிக்காக கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, ஒரு மெசேஜ் அடிக்கடி மெசேஜ் அப்டேட் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட்டை காசு வாங்கிட்டு அப்படியே காணாமல் போயிட்டு திடீர்னு 2 வாரம் கழிச்சு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதறிடும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி
நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஏன்னா ஆன்லைனில் தானே வேலை பார்க்குறீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சூப்பராக கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. எப்படின்றது நீங்கள் பார்த்து பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, இங்கிலீஷும் நல்லா பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, பிராண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் நார்மலான இங்கிலீஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலான ரேட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. இதே இது நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் இங்கிலீஷ் யூஸ் பண்ணீங்க, நல்லா பேசுகிறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்கள் பிராண்ட் வந்து லக்ஸரி பிராண்டாக தெரியும். ஹை டிக்கெட் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கான வேர்த், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். திருப்பி உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து அது வந்து வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணியிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்கள் டைமில் ஒரு 5% 10% இங்கிலீஷை சூப்பராக ஆக்குறதுக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆக்குறதுக்கு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில வருஷங்கள், அது சில மாதங்கள், அவன் 12 வீக்ஸில் சரளமாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படி இப்படின்லாம் ஆட் கொடுத்துட்ருக்கான். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 இயரில் நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போதும். ஓகே, எழுத படிக்க கூட உங்களுக்கு கிராமர்லி, சாட் ஜிபிடி மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதை வந்து இங்கிலீஷை நீங்கள் அங்கேருந்து பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங்லாம் அப்படி படிக்கணும் இல்லை, பேசுகிறதும் ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து லேக்ஸில் சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில். கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கன்றதை பாருங்கள். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியமில் தான் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தீங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1/2 hour 1 hour போதும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா டெய்லி 4 hours மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ உழைப்போம். கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து கற்றுக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பர். ஓகே, நீங்கள் லேக்ஸில் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை நீங்கள் அந்த கோலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் லேக்ஸில் சார்ஜ் பண்ண போகிறோம், இதெல்லாம் ஒரு மேட்ராக ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கிறது இல்லை. ஆன்லைன்லேயே ஏகப்பட்ட ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது. கொஞ்சம் நம்ம டிசிப்ளினோட உட்காந்து படித்தாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிங்கன்னா தட்டி தூக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இன்னும் ஹேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். இப்போது எல்லாத்துலேயும் ஆட்டோமேஷன் வந்துருச்சு, எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துருச்சு, எல்லாத்துலேயுமே டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துருச்சு. ஓகே, இன்னும் நீங்கள் போய்ட்டு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கோட் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு கூகுள் டாக்கில் அனுப்பிச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபஷனலாக இருக்காது. அதுக்கிட்ட தனி சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே, கம்யூனிகேஷனுக்குன்ட்டு சில டூல்ஸ் இருக்குது. ஸ்லாக் ப்ரொஃபஷனலாக, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அசானா மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ கம்யூனிகேஷன் இப்போது லேட்டஸ்ட் என் கிளைண்ட்ஸ்க்குலாம் நான் அந்த மாதிரி லூம் தான் பண்ணி போடுவேன். இப்போ உங்களுக்கும் ஏன் லூமில் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேரு, என் ஃபேஸிங்கு அப்படின்னா அது வந்து என்கேஜிங் பிராண்டு, ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், இன்னும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு எனக்கு வந்து இதில் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆப்வியஸாக கன்வீனியன்ஸ் இல்லை, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் வரும். இதே இது நீங்கள் ஒரு ஸ்ட்ரைப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இல்லை ஒரு பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டு நீங்கள் என்ன பேமெண்ட்டில் வேணாலும், நீங்கள் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது வந்து இன்னும் இதுவாக இருக்கும். ஓகே, ஒரு பிராண்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த வகையில் ஆட்டோமேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ ஏஐயில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நெட்டில் போய் உங்களோட ப்ராப்ளம் ப்ளஸ் ஏஐ அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து விடும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் ஏஐ எவ்ரிடே. ஸோ உங்கள் லைஃப் சூப்பராக மாறும். ரைட்டா? இது வந்து நான் ஒரு 1000 தடவை சொன்னாலும் இது வந்து குறையாது. மணி இஸ் இன் த ஃபாலோ அப். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணுறதுனால என்னன்னே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இப்போது ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கே ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அந்த ஃப்ரெண்டு வந்து மெசேஜை வந்து பார்க்கல, ஒரு சுச்சுவேஷன் பார்த்துட்டாங்க, ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, ஐயோ நம்மளை பார்த்துட்டு நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, நீங்களும் கண்டுக்காமல் அவங்களும் கண்டுக்காமல் அப்படியே போடுவாங்க. ரியாலிட்டி என்னவாக இருக்கும், அவங்க நேச்சுரலாகவே இக்னோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வேறு ஏதோ வேலையில் அப்படியே அது வந்து அந்த டைமில் அதை வந்து இது பண்ணாமல் போயிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்னொரு மெசேஜ் தான் அனுப்பிச்சா என்ன, மச்சான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்டா பார்த்தியா, மச்சான் என்னடா சொல்கிற, ஏன்டா கம்முன்னு இருக்கிற, அந்த மாதிரி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் சால்வ்டு. சாரிடா நான் வேறு ஒரு இருந்தேன் பார்க்கல, ஆமாடா அப்படின்ட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சுதா. இதே தான் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்டையும் பண்ணணும். ஃபாலோ அப் பண்ணுறது வந்து அதுக்குன்ட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டு 2 minutes ஐயோ என்னடா இவங்க ப்ளூடிக்கே காட்டல அப்படின்ட்டு திருப்பி அனுப்பாமல் ஒரு 1 day ஒரு 24 hours டைம் கொடுங்களேன். ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, கிளைண்ட்டு பேசிக்கிட்டே வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்லி ஃபாலோ அப், அவ்வளோதான். அடுத்த நாள் திருப்பி ஃப்ரெண்ட்லி ஃபாலோ அப். அந்த மாதிரி இப்போ நீங்கள் கிளைண்ட்டுக்குனா முதல்ல கான்வர்சேஷன் பேசுவீங்க. ஓகே, டிஎம்ஸில் தான் பேச போகிறீங்க, டிஎம்ஸில் பேசுவீங்க, பேசிட்டு வரலன்னா ஃபாலோ அப். ஸோ மணி இஸ் த ஃபாலோ அப். நான்லாம் சில கிளைண்ட்ஸுக்கிட்ட 6 மாதம் தொடர்ந்து பேசி
6 மாதம் அது மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த கிளைண்ட்டை பிடிச்சேன். ஓகே, ஸோ 6 மாதம்ன்றது ஆக்சுவலாக கம்மி. ஏன் எனக்கு தெரிஞ்சவங்களாம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி, அதாவது 6 மாதம் எந்த கிளைண்ட்டுமே பிடிக்காம கிளைண்ட்டு வந்து 6 மாதம் கழிச்சு பிடிக்கிறாங்க நான் சொல்ல வரல. ஓகே, நீங்கள் நிறைய கிளைண்ட்டை பிடிச்சிருப்பீங்க. ஆனால் சில கிளைண்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு $5,000 கிளைண்ட் வரணும்னா நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. இது வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட். ஓகே, இன்னும் நிறைய அதெல்லாம் பேசலாம். நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 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 உங்களுக்கு அந்த மாதத்தை கடத்துறதுக்கான கிளைண்ட்ஸ் வந்துடுவாங்க, 1-2 கிளைண்ட் வந்துடுவாங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கேல் ஆகணும்னா ஒரு 10 கிளைண்ட் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட எஃபர்ட்ஸ் தான் இப்போ வந்து காம்பவுண்ட் ஆகி வரும். இந்த மாதம் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸும் வரும், 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸும் வரும். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வருஷக்கணக்காக நீங்கள் போட்டு வர எஃபர்ட்ஸ்க்குலாம் இங்கே வந்து பலன் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்படி தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் ஃபாலோ அப் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்னா அது ஃபாலோ பண்ணுறது டக்குன்னு பண்ணிடக்கூடாது. இப்போது ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அவங்க ரெஸ்பாண்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் கேப் விடுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்து வீக்லி ஒன்ஸாக மாற்றுங்க, அதுக்கடுத்து 2 வீக்ஸ் ஒன்ஸாக மாற்றுங்க, அதுக்கடுத்து மந்த்லி ஒன்ஸாக மாற்றுங்க. அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ இதை ஸ்டாப் பண்ணணும்னா, என்னை தொல்லை பண்ணுறது நிறுத்துறா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹார்ஷாக இல்லை கெட்ட வார்த்தை போட்டு, அது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். அப்படி அவங்க ஹார்ஷாக சொல்லி பண்ணாலுமே ஒரு மாதம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. மணி இஸ் இன் த ஃபாலோ அப். இதுக்கெல்லாம் கூச்சமே படக்கூடாது. ஓகே, அது வந்து நான் பண்ண தப்பு, நீங்கள் பண்ணாதீங்க. ரைட்டா? அதுக்குன்ட்டு சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும், நான் அதெல்லாம் பற்றி ஃப்யூச்சரில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சு ஃபாலோ அப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். ஓகே, அதுக்கடுத்து போனஸ் என்னென்னா, நான் ஒரு கோர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது கெட் கிளைண்ட்ஸ் அஸ் ஏ ஃப்ரீலான்சர் அப்படின்ற ஒரு கோர்ஸ். அதாவது ஏகப்பட்ட கோர்சஸ் ஆன்லைனில் இருக்குது. இப்போ ஒரு வீடியோ எடிட்டர் கோர்ஸ்னால் வீடியோ எடிட்டிங் பற்றி சொல்லித்தராங்க, ஃப்ரீலான்சர் எப்படி ஆகுறதுன்ட்டு ஒரு அந்த கோர்ஸில் சொல்லித்தராங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் கோடிங் கற்றுக்கணும்னா அதுக்குன்ட்டு கோர்சஸ் இருக்குது, நீங்கள் போய் அந்த கோடிங் கற்றுக்குறீங்க. ஆனால் எல்லா கோர்சஸ்லையும் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கிளைண்ட்டை பிடிக்கிற விஷயத்தை மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. நல்லா பைத்தான்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, நல்ல ஆண்ட்ராய்டு ஆப் எப்படி டெவலப் பண்ணுறதும் சொல்லி கொடுத்துருவாங்க, நல்லா கோடிங்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, மற்ற விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க அந்த கோர்ஸில். ஆனால் கிளைண்ட்டை எப்படி எடுக்கிறதுனால இது ஒரு 2 வீடியோவில் சும்மா போட்டு தாப்பா போப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக பெரிய டாபிக், ரொம்ப கஷ்டமான விஷயம். நானும் இதுதான் இப்படி தான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அதை வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை சொல்லித்தர போகிறோம். வெறும் கிளைண்ட்டை, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கிளைண்ட்டை எப்படி பிடிக்கிறதுன்றதை மட்டும் நான் வந்து இதில் வந்து சொல்லித்தர போகிறோம். நான் எப்படி கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி lakhs per month பே பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி என் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நம்ம Upwork யூஸ் பண்ண போகிறது கிடையாது, Fiverr யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எந்த ஆன்லைன் போர்ட்டலும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸை பிடிக்கிறது அப்படின்றத பற்றி நான் பேச போகிறோம். எல்லா லிமிட்டிங் பிலீஃப்ஸ், உங்களுக்கு தடுக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் உடச்சி எறிய போகிறோம். என் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் பிஸ்னஸில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி தரப்போகிறேன். அண்ட் தொடர்ந்து மாதம் இப்போ ஒரு கிளைண்ட்டை பிடிச்சா வாழ்க்கை முடிஞ்சிச்சா இல்லையே, மாதம் நிறைய கிளைண்ட்ஸ் வரணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்து கன்சிஸ்டன்ட் ரெவன்யூக்கு எப்படி சிஸ்டம்ஸை வந்து உங்கள் பிஸ்னஸில் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஒரு வெல் ஆயில்டு மிஷினாக ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றியும் ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். எல்லா சீக்ரெட்ஸ், எல்லா ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஓகே, வெளியே இந்த மாதிரி கோர்சஸ்லாம் அதான் சொன்ன மாதிரி 50 lakhs தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அதில் few thousands தான் வந்து சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகலை, ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ராப்ளி நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற டைமில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.